ஹலோ. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சாப்டர் ஸ்ட்ரைட் லைன்ல இப்போல இருந்து நம்ம தொடங்க போற எக்ஸசைஸ் என்னன்னா திட்ஸ் அ மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம். அதாவது அந்த ஃபுல் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். இப்போ பார்க்க போகிறது மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம். அதாவது கொஞ்சம் டஃபா கொஸ்டின் கேட்டால் எப்படி கேட்கலாம், எப்படி கிரிட்டிக்கலாக பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா கான்செப்டையும் கவர் பண்ற மாதிரி டோட்டலாக 23 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல இப்போ வெரி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்னென்ன கான்செப்ட் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேரலல் லைன்ஸ். அந்த ஒரு பேரலல் லைன்ஸ்னா அதோட ஸ்லோப் எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்னா அதோட ஸ்லோப் எப்படி இருக்கும், ஒரு லைன் வந்து ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுதுன்னா அதை எப்படி நம்ம சொல்றது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம்ல கவர் பண்ணியிருக்கோம். கொஸ்டின்குள்ள போலாமா? Find the values for k for which the line k minus 3x minus 4 minus k square y plus k square minus 7k plus 6 equal to 0. ஸோ இப்படி ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த வேல்யூ ஆஃப் கே கண்டுபிடிக்கணும். அது ஒரு 3 கேசஸ்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேசஸ்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கிறத நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா வந்து y ஈக்குவல் டு mx பிளஸ் சி இந்த ஃபார்மேட்ல சேஞ்ச் பண்ணலாம். எதனால இந்த ஃபார்மேட்ல சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல சேஞ்ச் பண்ணிட்டா அந்த ஸ்லோப் கான்செப்டை பேஸ் பண்ணி முதல் 2 கேஸ் வந்து நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம அது பண்ணலாமா? ஸோ இப்போ வந்து ஒய்ங்கிற அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து நெகட்டிவா இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அதை அதர் சைட் கொண்டு போய்க்கிறோம். ஸோ பாசிட்டிவா ஆகிக்கிறோம். 4 மைனஸ் கே ஸ்கொயர் டைம்ஸ் ஒய் ஈக்குவல்ஸ் கே மைனஸ் 3 டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் 7k பிளஸ் 6. இப்போ இந்த 4 minus k square டிவைட் பண்ணலாமா? ஸோ k minus 3 over 4 minus k square times x plus k square minus 7x plus 6 over 4 minus k square. இப்போ ஸ்லோப் என்னவா இருக்கும்? k minus 3 over 4 minus k square. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இப்போ parallel to x axis அப்படின்னா என்ன? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து y ஈக்குவல் டு 0, அப்படியே y ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 2 அது மாதிரி வந்து y வேல்யூல மட்டும் சேஞ்ச் ஆகி லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த லைன் எப்படி இருக்கும்? இட்ஸ் அ ஹரிசாண்டல் லைனா இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் லைனுக்கு என்ன ஸ்லோப்? That is a m is equal to 0. ஓகே. ஸோ mங்கிறது நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? k minus 3 over 4 minus k square equal to 0. So இந்த அன்சைட் போச்சுன்னா k minus 3 equal to 0. So k is equal to 3. So first கேஸுக்கு the value is k is equal to 3. Next question போலாமா? Parallel to y-axis. இப்போ parallel to y-axis எல்லாமே vertical line. So vertical lineக்கு slope வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்? Undefined சொல்லுவோம். வேற எப்படி சொல்லலாம்? 1 by slope அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? equal to 0. So 1 by m is equal to 0. So divided by k minus 3 over என்ன வரும்? 4 minus k square. Yeah, correct. So இதை rearrange பண்ணி எழுதுனா 4 minus k square divided by k minus 3 equal to 0. So இதை rearrange பண்ணி எழுதுனா 4 minus k square is equal to 0. இதை rearrange பண்ணி எழுதுனா 4 is equal to k square. இதை மாத்தி எழுதுனா 2 square is equal to k square. So k ஓட value plus or minus 2. Okay. So first case k is equal to 3. Second case k is equal to plus or minus 2. Third case என்னன்னு பார்ப்போம். Passing through the origin. So passing through the origin x0 y0 என்னவா இருக்கும்? It's 0, 0. So இது pass பண்ணதுங்கும் போது satisfies the given line. நம்ம கொடுக்கப்பட்ட அந்த லைனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் டேலி ஆகும். ஸோ அப்படின்னா k minus 3 times 0
minus 4 minus k square times 0 plus k square minus 7x plus 6 equal to 0. So first ரெண்டு டேர்மும் 0 ஆயிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது இந்த ஒரு டேர்ம் தான். இப்போ k வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஒரு ரெண்டு நம்பர் நம்ம சூஸ் பண்ணணும் whose product is 6 and whose addition is minus 7. So minus 6 and minus 1 are the suitable values. ஸோ அந்த மிடில் டேர்ம் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் minus 6 minus x அப்படின்னா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் வந்து கேவை காமனாக விடைக்கணும். ஸோ k minus 6. Sorry, this is k, this is k. ஓகே, இங்கே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு minus 1 காமனாக வெளியிட்டோம்னா k minus 6. ஸோ இங்கே k minus 6ங்கிறது காமனாக இருக்குது. அதை வெளியிட்டோம்னா k minus 1. So k is equal to 6 or k is equal to 1. So first case k is equal to 3 கிடைச்சது. Second case k is equal to plus or minus 2 கிடைச்சது. இப்போ வந்துட்டு k is equal to 6 or k is equal to 1. Okay. இப்போ இந்த sum solve பண்ணிட்டோம். So இதில் வந்து 3 concepts. One parallel line and perpendicular line passing through the origin. Okay. Okay, thank you. Bye bye.